ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ச தற்கொலை செய்து கொண்டதை அவரது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய நியமிக்கப்பட்ட 4 பேர் கொண்ட சட்ட மருத்துவ குழு உறுதி செய்துள்ளது. ஸ்ரீலங்கா திரைசேரியின் வெளிநாட்டு கடன் மீள செலுத்தலின் போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணைய ஊடுருவல்காரர்களினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் வளங்கள் திணைக்களத்தின் வெளிநாட்டு உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ச உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ரங்க ராஜபக்ச தனது வீட்டு தோட்டத்திலிருந்து 30ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது கை மற்றும் காலில் 3 வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாகவும் அதன் அடிப்படையில் இது தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அத்துடன் உயிரிழந்த உதவி பணிப்பாளரின் உடற்கூற்று பரிசோதனைக்காக 4 சட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணை நேற்று இடம்பெற்ற நிலையில் உடற்கூற்று பரிசோதனையை குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. இதன்போது அவர் ஏற்படுத்திக் கொண்ட காயங்களினால் மரணம் ஏற்பட்டது என்பதை விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட 4 சட்ட வைத்திய அதிகாரிகள் அடங்கிய குழு உறுதிப்படுத்தியுள்ளது.